சமையல் டுடே நம்ம சமையல் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான தால்ச்சா ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த தால்ச்சா வந்து பிரியாணி, குஸ்கா, நெய்ச்சோறு இதுக்கெல்லாம் சைடிஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய தால்ச்சா ரெசிபி வீட்டிலே சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு வீடியோ எடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி எங்கள் சேனல் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். தால்ச்சா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு 1 கப் அளவுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் நம்ம ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு இதில் சேர்த்திக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்திக்கங்க. பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கங்க. தண்ணியை சேர்த்திட்டு இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்திக்கங்க. சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே 4 விசில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா கடலைப்பருப்பு வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் ஊற வச்சு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். 4 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா வெந்திருக்க பாருங்கள். 4 விசில்லையே இதை லைட்டாக கடைஞ்சி விட்டுருங்க. பருப்பு மரத்தை வச்சு லேசாக கடைஞ்சி விட்டிங்கன்னா போதும். பார்த்தீங்கன்னா நான் லேசாக கடைஞ்சி விட்டேன் பாருங்கள். கடாய் சூடாதுமே இதில் பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாதுமே இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். வாசத்துக்கு கொஞ்சமாக சேர்த்திக்கங்க. எண்ணெயில் பொரிஞ்சதுமே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திக்கங்க. வெந்தயம் பார்த்திங்கன்னா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை எண்ணெய் நல்லா வதங்கினதுமே இதில் 2 பச்சை மிளகா, பச்சை மிளகா பார்த்திங்கன்னா எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. இப்போ இது போட்டு பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு தக்காளி பழத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம்லாம் நல்லா வதங்கி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சரியாக வதங்காமல் இருந்தால் வந்து தால்ச்சா சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தக்காளி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கி இருக்குது. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சுருங்க. வச்சுட்டு இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்திக்கங்க. ஏற்கனவே நம்ம பருப்பு வைக்கிறதுக்கு மஞ்சள்தூள் சேர்த்திருப்போம். ஸோ அதனால் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கங்க. ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். ஏற்கனவே 2 பச்சை மிளகா சேர்த்திருப்போம். அதனால் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போதும். சேர்த்திட்டு இந்த மசால் பொடிகளை லேசாக வதக்கி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே லேசாக வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம 2 உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே உப்பு சேர்த்திக்கங்க. உப்பு சேர்த்தும் போது காயில் வந்து நமக்கு உப்பு பிடிச்சிரும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் பார்த்திங்கன்னா நல்லா மசாலாவோட நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு வேக வச்சு தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதை இதில் சேர்த்துக்கலாம் காய் வேகிறதுக்கு. இது கூட நீங்கள் மாங்காய் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தால்ச்சாக்கு. பருப்பு வேக வச்சு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம். ஏன்னா காய் வேகிறதுக்கு நம்ம ஊற்றின தண்ணி வந்து பத்தாது. ஸோ அதனால் ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கேன். ஹை ஃப்ளேம்லேயே இது ஒரு 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணி விட்டுக்கலாம். 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணிவிட்டேன். மூடி குக் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா மசாலோட வெந்துட்டுருக்க பாருங்கள். இப்போ இது கூட நம்ம என்ன செய்கிறோன்னு பார்த்திங்கன்னா
வேக வச்சுருக்கிறேன் பருப்பை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளிக்கரைசல் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிக்கரைசல் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நம்ம பருப்பு வேகிறதுக்கு உப்பு போட்டிருந்தோம், காய் வேகிறதுக்கு உப்பு போட்டிருந்தோம், அதனால் நான் உப்பு போடல. உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. சுற்றி வர எடுத்து விட்டுக்கலாம். பருப்பு புளிக்கரைசல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் ஓப்பன்லேயே இதை குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா ஓப்பன்லேயே உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சூப்பரான தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் வேறு காய் சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தால்ச்சா வந்து பிரியாணி, குஸ்கா, எம்டி பிரியாணி இதுக்கெல்லாம் சைடிஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா கல்யாண வீட்டு டேஸ்ட்டில் நான் வந்து இன்றைக்கி தால்ச்சா பண்ணியிருக்கேன். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு